ஓலா ஊபருக்கு மாற்றாக சஹகார் டாக்ஸி என்ற புதிய டாக்ஸி சேவையை தொடங்க மத்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. கூட்டுறவுத்துறை அமைச்சகத்தின் மூலமாக புதிய டாக்ஸி சேவையை தொடங்க மத்திய அரசு திட்டம் தீட்டியிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கவியரசன் இணைகிறார். கவியரசன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சென்னை, மதுரை, திருச்சி இந்த மாதிரியான பெருநகரங்கள், தமிழ்நாடு மட்டுமில்லாம தமிழ்நாட்டுக்கு வெளியில பிற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய பெருநகரங்கள்ல மக்கள் போக்குவரத்துக்காக அதிகம் பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக ஓலா மற்றும் உபேர் இருக்கின்றன. அதுல காரு, ஆட்டோ இந்த மாதிரி பல விஷயங்களை மக்கள் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா அதுல அதிகமா கட்டணம் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவாக வைக்கப்பட்டு வருகிறது. அதே போல அந்த ஓட்டுநர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கார், ஆட்டோ ஓட்டுறவங்க, அவங்க நிறுவனங்களே அதிகமா பணத்தை எடுத்துக்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப சொற்பமா தான் அதுல தொகை கிடைக்குது அப்படின்னு அவங்க தரப்புல ஒரு குற்றச்சாட்டை வச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையில நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவர் தான் கூட்டுறவுத்துறையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. கூட்டுறவுத்துறைக்கும் அவர் தான் அமைச்சர். அது தொடர்பான விவாதம் நடக்குது. அப்ப ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிடுறாரு. ஓலா உபேருக்கு மாற்றாக சஹகார் டாக்ஸி அப்படிங்கிற ஒரு சேவையை கொண்டு வர்றதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கு. இது கூட்டுறவுத்துறையின் மூலமாக இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற ஒரு தகவலை கொடுத்திருக்கிறாரு. எதன் அடிப்படையில இந்த திட்டத்தை தீட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது, பிரதமர் அவர்களுடைய விஷன், அதாவது சாகர் சே சம்ருத்தி அப்படின்னு அவருக்கு ஒரு விஷன் இருக்கு. அதுக்கு தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒத்துழைப்பு மூலம் அனைவரும் பயன்பெறுவது அப்படின்னு அர்த்தம். அந்த அடிப்படையில தான் இதை கொண்டு வர போறோம். இதற்கான பணிகள் கடந்த 3.5 ஆண்டுகளாக நடைபெற்று வருது. கூட்டுறவுத்துறை அந்த வேலைகளை செஞ்சுட்டு வர்றாங்க. இது எப்படி செயல்படுத்த போறாங்க அப்படின்னா, ஓலா உபேர் மாதிரி ஆப் தான் இதுக்கும் வரப்போகுது. அது அடுத்த சில மாதங்கள்ல அந்த ஆப் வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இணைய விரும்புற ஆட்டோ ஓட்டுநர்கள் அல்லது கார் வச்சிருக்கிறவங்க இவங்க எல்லாம் கூட்டுறவு சொசைட்டில பதிவு பண்ணிக்கணும். அதன் மூலமா இந்த சேவையில அவங்க இணைய முடியும். இதுல 2 வீலர், ஆட்டோ, கார் இப்படி எல்லாத்தையுமே நாங்க இணைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதன் மூலமாக லாபம் நேரடியாக ஓட்டுநர்களுக்கு போகும். அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அதே சமயம் பயணிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கட்டணம் குறையும். ஏன்னா நடுவில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்கள் ஒரு தொகையை எடுத்துக்கிறாங்க, அது குறையும். அதனால பயணிகளும் பயன்பெறுவாங்க. இரு தரப்புக்கும் லாபம் தரக்கூடிய ஒரு வின்வின் சிச்சுவேஷனாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை இது நடைமுறைக்கு வந்தா இந்த மாதிரியான ஒரு சேவையை கொண்டு வந்த முதல் நாடாக இந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே கூட்டுறவுத்துறையை பொறுத்த வரைக்கும் அமுல், அந்த டைரி ப்ராடக்ட்ஸ்ல அதை வெற்றிகரமா அமுல் நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. அதனால அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த டாக்ஸி சேவையையும் சிறப்பாக கொண்டு வர முடியும் அப்படின்னு அரசு தரப்புல நம்புறாங்க. அடுத்த சில மாதங்கள்ல இந்த சாகர் டாக்ஸி சேவை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்.